இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சாரோனின் தரிசனம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அதே போல கர்மேல் ஜெப ஊழியத்தில் வலைதளத்திலே யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தாவே, நாங்களுடைய வேதாமத்திலிருந்து நாங்கள் தியானிக்க இருக்கிற வேளையில நீர் எங்களோடு பேசும்படியாக, எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த நாளில வைத்திருக்கிற மன்னாவை நீர் எங்களுக்கு தரும்படியாக, கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி கிருபை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் சர்வ வல்ல தேவன், நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்த தேவன். நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய நலனுக்காக அவர் பெரிய தியாகத்தையே அவர் செய்திருக்கிறார். அப்படி இருக்கிற சூழலில நம்முடைய அனுதின வாழ்க்கையில அவர் நன்மையான ஈவுகளை கொடுத்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அநேக நேரங்களில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு தோல்விகளை கண்டு நாம மனம் துவழ்ந்து போய் விடுகிறோம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம், என்னுடைய குடும்பத்துல ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக, நம்மோடு இடைபடும்படியாக வேதாகமத்திலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் என்பதே. இந்த நாளில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தாவீது என்ற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து பார்க்கிறோம். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட நிலைமையில இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற அந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவருக்கு ஒரு அபிஷேகத்தின் மூலமாக, சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த அபிஷேகத்தை கொடுத்ததற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில ஒரு சத்துரு, சவுல் என்ற ஒரு சத்துரு என்ன பண்றாரு, அவர் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவரை ஒவ்வொரு இடமாக விரட்டி விரட்டி அவரை சொல்லுகிற ஒரு காரியம். தாவீது தன்னுடைய பிராணனை காத்தால் போதும், நான் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் காடு மேடுகளிலும் வனாந்திரமான இடங்களிலும் வெவ்வேறு இடங்களில ஓடி தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர் செல்லுகிற ஒரு சூழல்ல தான் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடந்தது என்று சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 27ஆம் 28ஆம் 29ஆம் அப்படி அந்த அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 27ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக சவுலுக்கு பயந்த ஒரு தாவீது, சவுலுடைய வாழ்க்கை, சவுல் என்ன கொன்று விடுவானோ, அவருடைய சவுலின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வந்து விடுமோ என்று சொல்லி தாவீது பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார். ஆனா தாவீதுக்கு 2 முறை வாய்ப்பு கிடைத்தது சவுலை கொன்று விடும்படியாக. 2 வாய்ப்புகள் கிடைத்தாலும் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன் என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்ட அந்த தாவீது, ஒரு நெருக்கமான ஒரு சூழல், இதற்கு மேல எனக்கு வாய்ப்பே இல்லை, இதற்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த சூழலில தாவீது என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் எந்த நாளிலாவது ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்று நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்துல யோசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியான ஒரு யோசனை செய்த தாவீது என்ன பண்றாரு, தன்னை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணின கர்த்தர் தனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை மறந்து, அந்த சூழ்நிலையில இருந்தா என்னுடைய உயிருக்கு பிரச்சனை ஆகும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த பெலிஸ்திய தேசத்துல வந்து ஒரு அடைக்கலம் போக்குகிறார். அந்த பெலிஸ்திய தேசத்துல இருக்கிற ராஜாவுக்கு இல்லையா, நல்ல ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக அவர் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்படியாக வாழ்ந்த காலத்துல இல்லையா என்ன நடக்கிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பெலிஸ்திய ராஜா என்ன சொல்லி பாக்குறாரு, நான் உன்னை பெரிய ஸ்தலத்துல உன்னை நான் மெய்காப்பாளனா வைக்க போகிறேன்,
உனக்கு நான் ஒரு அந்தஸ்தை, நல்ல அந்தஸ்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உருவாக்கி கொண்டு வருகிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. என்ன நடந்தது? நீங்க அப்படியே தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது அவருக்கு உண்மையா இருக்கிறாரு. நல்ல ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கைகூடி வருகிறது இல்லையா. தாவீது மேல ஒரு நல்ல நம்பிக்கை வந்து விட்டது. அடுத்தபடியாக பெலிஸ்திய தேசத்து ராஜாவுக்கு மெய்காப்பாளனாக வருகிற அந்த ஸ்தானம் தாவீதுக்கு கொடுக்கப்பட போகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! தாவீது மனசுல, நான் இவ்வளவு நாளா பயந்து பயந்து ஓடிட்டு இருந்தேன் இல்லையா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம குளிரிலும் பனியிலும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனா இப்பொழுதோ எனக்கு அந்த பெலிஸ்திய தேசத்துல மெய்காப்பாளன், ராஜாவுக்கு மெய்காப்பாளனாக நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இல்லையா, இந்த உலக பிரகாரமா சொல்லணும்னா நல்ல ஒரு அந்தஸ்தை இல்லையா, அந்த வேலை செய்கிற இடத்துல நன்மதிப்பை, குட்வில்ல தாவீது அந்த இடத்துல பெற்றுவிட்டார். இந்த ஒரு சூழல்ல தான், இந்த ஒரு காலகட்டத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாக இந்த பெலிஸ்திய தேசத்திற்கு எதிராக சண்டைக்கு வருகிறாங்க. இந்த பெலிஸ்திய தேசத்துல இருக்கிற ராஜா, அவருடைய பிரதானிகள் எல்லாரும் போருக்கு கிளம்புறாங்க. உடனே தாவீது அவரோட இருந்தவங்க என்ன பண்றாங்களே, நாங்களும் போருக்கு வரோம், நாங்களும் போருக்கு வரோம், உங்களோட போருக்கு வந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராஜாவுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்தது. ஆனா அவர் கூட இருந்த பிரதானிகள் என்ன பண்ணிட்டாங்க, இவன் ஒரு இல்லையா அந்த தேசத்தை சார்ந்தவன் தான், இவனை கொண்டு போனா திடீர்னு கட்சி மாறிடுவான், இவனால நம்மளுக்கு ஒரு இல்லையா பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வேறு வழி இல்லாதபடி இல்லையா, இந்த 29ஆம் அதிகாரத்துல நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். சொல்லுவார் அந்த ராஜா, சொல்லுவார், அப்பா வேண்டாம், நீ வேண்டாம், நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லி பாக்குறான். தாவீதுக்கு ரொம்ப ஒரு கடினமான இல்லையா ஒரு காரியம். மறுபடியும் வாசிப்போம் 29ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்துல இல்லையா 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது ஆகீசு தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்துல என்னோடு போக்கும் வரத்துமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை, ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல அப்படின்னு சொல்லி இல்லையா அவர் சொல்றாரு. வேற வழி இல்லப்பா, நாங்க போருக்கு போறோம், ஆனா நீ நல்லவனாதான் இருக்கிற இல்லையா, உன்னை நான் என்னால கூட்டு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு இடி விழுந்தது போல இல்லையா, இதுக்கு அடுத்தது எனக்கு நல்ல ஒரு பதவி கிடைத்திருக்குமே, நான் மெய்காப்பாளனா இருக்க போறேனே, இப்படி இருக்கிற இல்லையா சூழ்நிலையில என்னை புறக்கணிச்சுட்டாங்களே, என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு கஷ்டம். இன்றைய நாளில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு இடி, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக அமைய போகிறது, என்னுடைய வாழ்க்கை நன்றாக அமைய போகிறது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற நேரத்துல இல்லையா ஒரு பெரிய இடி போல ஒரு சூழ்நிலை இல்லையா, வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று சொல்லி, எனக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற சூழல். தாவீதுக்கு அப்படிதான் இருந்தது. நான் பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தான். ஆனா அந்த இடத்துல அவனை திரும்பி போகும்படியாக இல்லையா சூழ்நிலை வந்தது. வாசிப்போம் அதே 29ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 29ல 11வது வசனம். அப்படியே தாவீது அதிகாலையிலே தன் மனுஷனை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தியரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தரோ என்றில் இஸ்ரேலுக்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன ஆகிவிட்டது? ஒரு தோல்வி போன்ற ஒரு சூழல், தோல்வியை தழுவினது போல சொல்ற, இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும்னு நினைச்சேன், என் வாழ்க்கையில நான் எப்படியாவது செட்டில் ஆயிடணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு ஒரு இடி போன்ற ஒரு சூழல் வந்துட்டது, நம்பிக்கையற்ற ஒரு சூழல் காணப்படுகிறது, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதும் அவரோடு இருந்த மனுஷர்களும் திரும்பி எங்க வராங்க? பெலிஸ்திய தேசம். பெலிஸ்திய தேசத்துல அவர்கள் தங்கியிருந்த இடம் சிக்லாக் என்ற ஒரு இடம். சிக்லாக் என்ற ஒரு இடத்துல அவர்கள் தங்கி இருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க? திரும்பி அந்த இடத்துல இல்லையா வந்தாங்க. எப்படி வராங்க? கால்நடையா வராங்க. 3 நாள் பிரயாணம் பட்டு வராங்க இல்லையா. 30ஆம் அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3 நாள் பிரயாணமாய் அவர்கள் திரும்பி வராங்க. மனதளவுல சோர்வு, நான் எந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் தடுக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி மனதளவுல சோர்வு. ஆனா அடுத்தபடியாக அப்படியே அவங்க நடந்து வந்து பாக்குறாங்க, சிக்லாக்கு கண்ணுக்கு எட்டுன தூரத்துல இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த போது இதோ அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்துகளும் சிறை கொண்டு போகப்பட்டார்களும் என்று கண்டார்கள். இடி மேல இடி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. வாழ்க்கையில
இதை நான் அடைய போகிறேன், இதை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி வாஞ்சித்திருந்த நேரத்துல ஒரு இடி விழுந்து மட்டும் இல்லாதபடி இடி மேல இடி, நல்ல வாய்ப்பு கை தவறி போயிட்டது. அது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கை, எனக்கென்று இருந்த குடும்பம், எனக்கென்று இருந்த பிள்ளைகள் எல்லாமே சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. நான் தங்கியிருந்த கூடாரம் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது. இனிமே அந்த இடத்துல என்னால தங்க கூட முடியாத ஒரு சூழல். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இடி போன்ற சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இழப்புக்கு மேல இழப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாம் நம்பி இருந்தவர்கள் நம்மை கைவிட்டு விட்டு இருந்தாங்களா? இது போன்ற ஒரு சூழ்நிலை இந்த நாளில இருந்தால் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகும்படியான ஒரு அபிஷேகத்தை அவர் மேல வைத்திருக்கிறார். ஆனால் தாவீது நினைத்த வாழ்க்கை, நான் பெலிஸ்தே தேசத்து ராஜாவுக்கு நான் மெய்காப்பாளனா இருந்தா எனக்கு போதும், அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் லைஃப், அதுவே எனக்கு நல்ல லைஃப் என்று சொல்லி தாவீது நினைத்தான். கர்த்தர் அவனுடைய நினைப்பை தவறு என்று புரியும்படியாக, அந்த நினைப்பு மாற வேண்டும் என்று சொல்லும்படியாக தான் தாவீதை அந்த இடத்துல இருந்து திருப்பி அனுப்பினார். திருப்பி அனுப்பியது மட்டுமில்லாதபடி, இது என்னுடைய கம்ஃபர்ட் லைஃப், நான் மறுபடியும் இந்த சிக்கலாக்கிலே இருந்து விடுவேன், பெலிஸ்து தேசத்துல இருந்து விடுவேன் என்பதை இல்லையா அந்த இடத்துல நினைக்கிற வேலையில தான் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா. ஆகையால் தான் இந்த குடும்பம் இல்லையா, அந்த பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அமலேக்கியர் வந்து சிறைபிடித்து போயிட்டாங்க. அவருடைய கூடாரங்களை அழித்து சுட்டெரித்து போட்டாங்க. ஒருவேளை தாவீது நினைச்ச, ஒருவேளை கூடாரம் இருந்திருந்தா, குடும்பம் இருந்திருந்தா, அந்த இடத்துல நான் எப்படியாவது தங்கி இருந்திருப்பேனே, அப்படியே வாழ்ந்திருக்கலாமே என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்த நிலையில தாவீது இருப்பதனுடைய காரணம், அந்த இடத்துல தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேற்றது. அப்போ அந்த இடத்துலதான் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறியும்படியாக இல்லையா கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு அநேக நெருக்கம் வந்தது. இழப்பு மேல இழப்பு இருந்தாலும் கூட இருந்தவங்க பழி சொல்லுகிற ஒரு காரியம். கூட இருந்த யாரெல்லாம் நம்பி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், இவனாலதான் என்னுடைய பிரச்சனைகள். இவ்வளவு நாளா ஒன்றுமில்லாத இருந்த மனிதர்களை தாவீது என்ன பண்றாரு, கூட்டி கொண்டு வருகிறார், அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. ஆனா கடைசியில என்ன பழி சொல்லு பாத்தீங்கன்னா, இவனாலதான் என்னோட பிரச்சனை, இவனை நான் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. ஆனால் தாவீது செய்த ஒரு காரியம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி. 1 சாமுவேல் 30 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக திடப்படுத்தியது மட்டுமல்லாதபடி கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். அப்படி சொல்லும் போதுதான், நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போனேன் என்று சொன்னால், நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போனேன் என்று சொன்னால் நான் வெற்றி பெற முடியுமா? உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தாவீது அந்த இடத்துல முற்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. தேவனுடைய வழி நடத்துதலை தாவீது அந்த இடத்துல அவர் வாஞ்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய நெருக்கமான சூழலில், நம்முடைய கைவிடப்பட்ட சூழலில், நமக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற சூழலில், மற்றவர்கள் நம்மை நெருக்குகிற சூழலில் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்துல நான் விசாரித்து செயல்படுகிறேனா, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நான் உணர்ந்து செயல்படுகிறேனா என்று சொல்லி இந்த நாளில சிந்தித்து பார்க்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேதாமத்துல நம்ம வாசிப்போமா, எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களில் புஸ்தகத்துல 37ஆம் சங்கீதம் 37:5 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்க. அப்படியே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைய நாளில் ஏதோ ஒரு பிரச்சனையில, போராட்டத்துல, இழப்பின் மத்தியில, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அனுபவத்துல இருந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வழிக்கு நாம காத்திருக்கும் போது தாவீது அதை தான் செஞ்சான். நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த அமலேக்கியர் வந்து இப்படியாக செய்தாங்களே, அவர்களை நான் பின்தொடரலாமா என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கிற ஒரு அனுபவத்தை தாவீது பெற்றிருக்கான். சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, நான் இவ்வளவு களைப்பாக இருக்கிறேனே, 3 நாள் பிரயாணமாக வந்திருக்கிறேனே, நான் இவ்வளவு இழப்புகளின் மத்தியில இருக்கிறேனே, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நாட்கள்ல நம்ம யோசித்து பாருங்க. சின்ன ஒரு காய்ச்சல், தலைவலி, ஜுரம் வந்துட்டுனா, நான் இன்னைக்கு நான் சபைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் வேதாகமத்தை வாசிக்க மாட்டேன், என்னால இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்று சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லுகிற நிலைமையில தாவீதுடைய அனுபவத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், தாவீது சொல்லுகிற ஒரு காரியம்,
எப்பேற்பட்டதான இழப்புகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல காரியத்தை விசாரித்து செயல்படுகிற அனுபவத்துல தாவீது நடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தாவீது நடக்கும்போதுதான் கர்த்தரிடத்துல கேட்கிறார், நான் இந்த தண்டை பின்தொடரலாமா? 8வது வசனத்துல கர்த்தரை நோக்கி, நான் இந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அருமையான ஒரு உத்தரவை கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துடைய பின்பகுதி, அவர் அந்த பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இன்று நாளில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற வார்த்தை, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். உங்களுடைய வாழ்க்கை இழந்து போன சூழ்நிலையில இருக்கிறதா? உங்க பிசினஸ் நொடிந்து போயின சூழ்நிலையில இருக்கிறதா? ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கையின் பிரயாசங்கள்ல அநேக போராட்டங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் இந்த நாளில வாக்கு கொடுக்கிறார், நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இழந்து போன சகலத்தையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கிற நாட்களுக்குள்ளே நாம வந்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையால நிரப்புகிற காலத்திற்குள்ளே நாம வந்திருக்கிறோம். இந்த நாளில தாவீதுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான அந்த உபத்திரவத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தரை சார்ந்திருக்கிற அனுபவம், கர்த்தரை சார்ந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அப்படியான ஒரு அனுபவத்துல நம்ம வரும்பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதாமத்துல நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு போய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனை சோஸ்திரி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க. நம்மளை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை நாம பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். வேதாமத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படிப்பட்ட சர்வவல்ல தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருக்கோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில எந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும், வியாதியின் மத்தியில இருந்தாலும், பொருளாதார கஷ்டத்துல, கடன் பாரத்துல நீங்கள் இருந்தாலும், கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கறதுல, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதுல ஒரு நாளும் நீங்கள் பின்வாங்கி போகாதீங்க. கர்த்தரிடத்துல ஆலோசனைகளை கேட்டு செயல்படுகிற காரியத்துல ஒரு நாளும் பின்னோக்கி பாருங்க. அதே நான் இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு, என் வாழ்வில் எப்படி இடி மேல இடி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? தாவீது வாழ்க்கையில வந்ததான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறதா? தாவீது எல்லாவற்றையும் எழுந்து போய் நிற்கிறார். கூட இருந்தவங்களே இவனை கல்லெறிந்து கொல்லணும், இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிற சூழல். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னைத்தானே திடப்படுத்துகிறார். அப்படி தன்னைத்தானே திடப்படுத்துகிற அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அது எப்படி பாஸ்டர், எப்படி பிரதர் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொல்லி இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மை தேற்றும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு நன்மை செய்யும்படியாக அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மோட இருந்து நமக்கு வழி இதுவே என்று சொல்கிற அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக அவர் நம்மோட இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறதுல ஒரு நாளும் பின்வாங்கி போகாதீங்க, ஒரு நாளும் பின்வாங்கி போகாதீங்க. அவர் இழந்து போனதை அவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற அனுபவத்திலே உங்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கு. நாம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில சில்காக்கின் அனுபவத்துல எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்கும்போது, உம்மிடத்துல ஒரு ஆலோசனையை கேட்கும்போது, இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற யாரெல்லாம் இழந்து போய் நிற்கிறாங்களோ தகப்பனே, அப்பா சோஸ்திரம், நன்மையான காரியங்களை தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியவில்லையே, எல்லாம் இழந்து போன சூழ்நிலை காணப்படுகிறோமே என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு இந்த நாளிலும் சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற அனுபவத்தில் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ள அவர்கள் திடப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர்களோடு இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருக்குள்ள திடப்படுங்கள். அவர் உங்களை வழிநடத்தி காக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். God bless you.